ஓகே, வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் அடுத்த கான்செப்டாக இருக்கக்கூடிய பிஹெச் கால்குலேஷன்ஸ். ஸோ பிஹெச் கால்குலேஷன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான், சரியா? ஸோ அதோட கண்டினியூவேஷன், அதோடைய ப்ராப்ளம்ஸ் கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், தட் இஸ் the pH of 0.10 n acetic acid. So acetic acid இங்க இருக்கு. it's having Ka value வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.8 into 10 power minus 5 is அப்படின்னு உங்கள்ட்ட இருக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம, ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 2.9, ஆப்ஷன் பி 5.6, ஆப்ஷன் சி 6.8, ஆப்ஷன் டி வந்துட்டு 3.4 கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இதோடைய பிஹெச் பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கேஏ வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதாவது பிஹெச் வேல்யூ கொடுக்கல, பிஹெச் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது கான்சென்ட்ரேஷன் ஆக்சுவலி. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். ஸோ ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு ஆஃப் கேஏ இன்டூ கான்சென்ட்ரேஷன், கரெக்டா? ஸோ கேஏ வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.8 into 10 power minus வந்துட்டு 0.1 இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 power, தென் இதை கம்பைண்டா எப்படி எழுதலாம்? 1.8 into, ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இல்லையா, ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணி 10 power இருங்க. ஸோ இதுக்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 1.34 into பவர் minus 3 ஆன்சர் வரும். இப்போ இது ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தான். இப்போ நம்ம பிஹெச் வேல்யூ கால்குலேட் ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் இதான் நமக்கு ஃபார்முலாவில் நம்ம ஜஸ்ட் ஹெச் பிளஸ் இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஸோ ஹெச் பிளஸ் வந்துட்டு 1.3 10 power minus 3. ஸோ இப்போ இந்த மைனஸ் 3 முன்னாடி கொண்டு வரும்போது it will become plus 3, then minus of 1.34 இருக்கும். then 3 minus log 1. value 0.127. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க அரௌண்ட் 3, அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட கிடைக்கும் ஆன்சரு. 2.9 கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, மைனஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர்ஸ். Next question. The pH of 0.005 m codeine. codeine அப்படிங்கிறது அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. codeine சொல்யூஷன் ஒரு ஆல்கலாய்ட்ஸ் மாதிரி, அது இஸ் 9.95. இட்ஸ் பிகேபி வேல்யூ கேட்குறாங்க. இட்ஸ் பிகேபி வேல்யூ இஸ் அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அதாவது பிகேபி வேல்யூ கேட்குறாங்க, அதுதான் நம்மளுடைய கொஸ்டினே. ஸோ அப்போ நமக்கு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்துட்டு பிகேபி வேல்யூ என்னன்றதை கேட்டுட்டு உங்கள்கிட்ட பிஹெச்சுக்கான இது வந்துட்டு ஆக்சுவலி கான்சென்ட்ரேஷன், இது பிஹெச் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம பிஓஹெச் வேல்யூ போடுறோம் அப்படின்னா, பிஓஹெச் ஏன்னா கேபி தானே, பேஸ் தானே இது. ஸோ பிஓஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஹெச், கரெக்டா? ஸோ அப்போ 14 மைனஸ் பிஹெச் வேல்யூ எவ்வளவு? 9.95. ஸோ ஆன்சர் வில் பி 4.05 வரும். ஃபார்முலா 1/2 பி log C, இதான் ஃபார்முலா.
பிஓஹெச் வேல்யூ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ எவ்வளவு 4.05 4 ஈக்குவல் டு 1 பிகேபி தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நான் இங்க போடுறேன். ஆக்சுவலா கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சி 5 கொடுத்துருக்கு. 0.00 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 into 10 power minus 3 எழுதலாமா? 5 into 10 power minus 3. அப்போ log c நம்ம எழுதும் போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா log 5 plus log 10 power minus 3 எழுதுவீங்க. ஸோ log 5 ஓட வேல்யூ 0.7. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இது log a பவர் இருக்கா? அப்ப -3 முன்னாடி கொண்டு வரீங்க. அப்படி முன்னாடி கொண்டு வரும்போது -3 நம்மளுக்கு அது போயிடுது. இன்டூ log 10 இருக்கும். log 10 ஓட வேல்யூ 1. அதை விட்டுறலாம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆகும்? -2.3 வருமா? மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இட் வில் பிகம் பிளஸ். ஸோ +2. தென் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8.1 கிடைக்கும் ஈக்குவல் டு +2.3. தென் பி 0.3 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5.80 தான் உங்களோட ஆன்சர். 5.8. ஸோ அடுத்த கொஸ்டின், what is H plus ion concentration of 5 into 10 power minus 3 m carbonic acid, that is H2CO3 solution having a 10% dissociation. A 10% dissociation. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. இப்போ இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10 power minus 3, ஆப்ஷன் பி 10 power minus 2, ஆப்ஷன் power minus 1, ஆப்ஷன் டி 5 into 10 power. இப்ப டிசோசியேஷன் 10%. அப்ப பர்சன்டேஜ்ங்கிறதுனால டிவைடு பை 100 போட்டுருங்க. 0.1 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 0.1 நம்ம எப்படி எழுதலாம்? 10 பவர் எழுதலாம். அவங்க என்ன கேட்கறாங்க? H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தான் கேட்கறாங்க. ஸோ H பிளஸ் நீங்க கொடுப்பீங்க. ஆக்சுவலா H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் இங்க உங்களுக்கு H2CO3 தானே. அப்ப H2CO3 எப்படி பிரிப்பீங்க? 2H பிளஸ் H எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ H பிளஸ் பட் முன்னாடி அந்த 2 முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 into கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்து, தட் இஸ் ஸோ கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 5 into 10 power minus 3. தென் ஆல்ஃபா வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் 10 power minus. ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஓவரால் எவ்வளவு வரும்னாக்க ஸோ option A is the correct answer. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டுக்கு போயிடுவோம். கான்செப்ட் வந்துட்டு factors affecting the value of degree of
அயனைசேஷன்னாலும் ஒண்ணுதான், டிசோசியேஷன்னாலும் ஒண்ணுதான். ஸோ அதாவது ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, whenever the temperature increases, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதாவது விச் மீன்ஸ் அயனைசேஷனும் உங்களுக்கு என்னவாகும்னா அதிகமாகும். அது அயனைசேஷன்னா விச் மீன்ஸ் ஆல்ஃபா. அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் உங்களுக்கு என்னவாகுது? அதிகம். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமாகுது. ஸோ அப்ப இது என்ன ப்ராசஸ்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா என்ன? ஹீட் அப்சார்ப்ஷன். ஏன்னா நீங்க டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க. அப்ப டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த அந்த ஹீட்டை வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி தான் டிசோசியேட் பண்ணுது. ஸோ அதனால ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா டைல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய ஃபார்முலா association directly proportional to root of volume. பண்றாங்கன்னா எப்பெல்லாம் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு கம்மி ஆகுதோ வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதிகமாகும். ஓகேவா? ஆல்பா வேல்யூ உங்களுக்கு, இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்தது நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்ல உங்களுக்கு ரெண்டு இருக்கு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு. எலக்ட்ரோலைட்டுக்கு வந்துட்டு ஆல்பா வேல்யூ எப்பயுமே 100% ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்பா வேல்யூ வந்துட்டு 100%க்கும் கீழே தான் இருக்கும். சரியா? 100%க்கும் கீழே தான். ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். ஸோ நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பெல்லாம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, அது ஒரு வேல்யூ, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்க அதை சிம்பாலிக்கா மியூன்னு சொல்லுவாங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஆல்பா வேல்யூ உங்களுக்கு என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ வாட்டரோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 79, பென்சீனோடது 2.5, CCl4ஓடது 0. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் போலார் வேல்யூஸ் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லெஸ் வேல்யூஸா இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இதுல இருக்கிறது. ஓகே, பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் முன்னாடியே பார்த்ததுதான், அதெல்லாம் பேஸ். ஃபார் 10⁻³ m H3PO3 பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இஃப் ஆல்பா வேல்யூ 10%ல இருக்கு, then find out the value of pH. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 3.7, ஆப்ஷன் பி 4.7, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 2. ஸோ இப்போ இந்த H3PO3 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, H3PO3 ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன்ல 2H+ ஆகும், HPO3-2 ஆகும் தான் அதை பிரிக்கணும். சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் அதை பிரிச்சு காட்டுறேன். ஏன்னா 3H இருக்குன்னு 3H+ பிரிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் இதுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேற. ஓகேவா? ஸோ H3PO3 இப்ப இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அட் t = time = 0ல C - C ஆல்பாவா பிரியும். இது 2C ஆல்பா,
இது வெறும் சி ஆல்பா தான், ஏன்னா முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 1 தானே இருக்கு. H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் நம்ம போறீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? சி ஆல்பா. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பிஹெச் தானே கேட்குறாங்க. ஸோ பிஹெச்னால நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க பார்ப்போம். ஸோ 2 into கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10⁻³ 10⁻⁻. ஆல்பா வேல்யூ பாருங்க 10% இருக்கு. அப்போ 10/, ஸோ இது இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் வில் 2 into 10⁻⁻4 இருக்கும். ஸோ பிஹெச் வேல்யூ இந்த -4 முன்னாடி கொண்டு வருவீங்க. ஸோ 4 log 2 ஓட வேல்யூ 0.3. ஸோ ஆன்சர் வில் பி 3.7. ஆப்ஷன் A is a correct answer. ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபைண்ட் KA. Find KA for 10⁻⁻2 m HCl. HCl acid having POH வந்துட்டு நம்மளுக்கு 10ல இருக்கும்போது, ஓகேவா? இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னாக்க, ஸோ பிஹெச் வேல்யூ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம்? பிஹெச் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளவுல இருக்குன்னாக்க, சாரி, இங்க ஆக்சுவலா வந்துட்டு 10⁻⁻4 வரும். ஸோ 10⁻⁻4 கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னாக்க இது வந்துட்டு 4ஆ சொல்லிப்போம். அப்ப ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 10⁻⁻4ல இருக்கு, ஓகேவா? தென் இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ரூட் ஆஃப், ஏன்னா ஃபைண்ட் அவுட் கேஏ தானே அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்போ கேஏ கால்குலேட் பண்ண ஃபார்முலா கேஏ இன்டூ சி ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன், இதான் ஃபார்முலா. தென் ரூட் ஆஃப் கேஏ இன்டூ சி ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு? 10⁻⁻4ல இருக்கு. இந்த ரூட் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னாக்க இட் வில் பிகம் 10⁻⁻8 மாறும். தென் கேஏ ஈக்குவல் டு 10⁻⁻8 டிவைடு பை, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு ஒண்ணுமே கொடுக்கலனாக்க 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வில் பி உங்களுக்கு என்ன வரும்னா 10⁻⁻8 தான் உங்களுடைய ஆன்சர். சிம்பிள். இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா நோட் பண்ணி கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம், இது நோட் பண்ணிக்கோ. calculate the PKB. Calculate the PKB of 0.004 m hydrazine அப்படின்னு கொடுத்துட்டு, if pH of the solution is 9.7, also calculate A. ஸோ கேஏவும் நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிற மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பிஹெச் வேல்யூ 9.7 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி, ஏன்னா பிகேபின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ பிஓஹெச் ஃபார்முலா என்ன? 14 - பிஹெச், தென் 14 பிஹெச் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 9.7 இருக்கு. 4.3ன்னு வருமா? 4.3ன்னு வரும். தென் இப்போ ஆக்சுவலா பிஓஹெச் ஈக்குவல் டு
பிகேபி மைனஸ் லாக் சி. இதான் பிஓஹெச் வேல்யூ 4.3ன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்க. பிஓஹெச் 0.3ன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்க. 1/2 பிகே மைனஸ் லாக் சி உங்களுக்கு எவ்வளவு வரும்? 8.6ன்னு வரும். 8.6 பிகேபி மைனஸ் லாக் சி. நமக்கு தேவை பிகேபி தான் தேவை. ஸோ பிகேபி ஈக்குவல் டு 6 இருக்குமா? தென் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு வாட் இஸ் தட்? கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.04ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இங்கே எழுதுறேன். கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.00ன்னு கொடுத்துருப்பாங்க. 4 × 10⁻³ எழுதலாமா? அப்ப இதுக்கு நம்ம லாக் எடுக்கணும்னாக்க தனித்தனியா எடுப்போம். log 4 plus log 10⁻³ எழுதுவோம். ஸோ log 4ஓட வேல்யூ 0.6 மைனஸ் இந்த -3 முன்னாடி கொண்டு வந்துருவீங்க. முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் வந்துட்டு மைனஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 log 10ஓட வேல்யூ 1, அதை விட்டுருங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும்? -2.4ன்னு கிடைக்குமா? ஸோ அது so 8.6 minus 2.4. So answer will be 6. Answer 6.2 கிட்ட வரும். இதுதான் பிகேபி. பிகேபி கால்குலேட் பண்ணியாச்சு. பட் அவங்க என்ன ஸோ கேன்றதுக்கு ஃபார்முலா இல்லை, ஃப்ரம் பிகேஏலேருந்து தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். தென் பிகேஏ கால்குலேட் பண்ண ஃபார்முலா இந்த வேல்யூ பிகேபி இருக்கு இல்லையா, அதை போடுங்க 6.2. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? ஸோ கேஏ ஆன்டி லாக் ஆக்சுவலா பிஹெச்க்கு கேஏ இஸ் ஈக்குவல் டு -7.8. ஏன்னா நெகட்டிவ் லாகிரதம், சரியா? கண்டிப்பா நெகட்டிவ் லாகிரதம் தான். ஸோ கேஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் -7.8. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் -7.8னா 7.8 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் இட் ஆஃப் பண்ணிட்டு 8 7.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 8 7.8. ஸோ இதை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.2. எதை ரவுண்ட் இட் ஆஃப் பண்ணீங்களோ அதை நம்ம எதுல போட்டுறணும்? பவர்ல போட்டுறணும். 10⁻⁻⁸ 10⁻⁻8 இன்டூ 0.2 வந்துட்டு ஆன்டி லாக் போட்டுக்கோங்க. ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 0.2 வேல்யூ நம்மளுக்கு 1.7 இன்டூ 10⁻⁻8. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் இப்ப நம்ம மூவ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். தட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். ஸோ காமன் அயான் எஃபெக்டை பொறுத்தும் இது வந்துட்டு இந்த காமன் அயான் எஃபெக்ட்ங்கிறது எங்க மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். வீக் எலக்ட்ரோலைட்ஸ்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது when a weak electrolytes ionize in the presence of strong electrolyte. ஓகேவா? ஸோ இதை நீங்க டெஃபினிஷன் மாதிரி எழுதிக்கோங்க. when a weak electrolyte observed முன்னாடி அந்த observed when a weak electrolyte ionizes in presence of strong electrolyte.
ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றது, அதாவது when a weak electrolyte ionize in the presence of strong electrolyte. ஒரு வீக் எலக்ட்ரோலைட் வந்துட்டு உங்களுக்கு பிரசன்ஸ் உங்களுக்கு பிரியுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆட் பண்றதுனால அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. ஸோ டியூ டு காமன் அயான் எஃபெக்ட், காமன் அயான் எஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால degree of dissociation for weak electrolyte, degree of for weak electrolyte உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது. ஓகேவா? டியூ டு காமன் அயான் எஃபெக்ட்னால இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா நடக்கும். ஓகே, இப்போ இந்த காமன் அயான் எஃபெக்டை பொறுத்து நமக்கு ஜென்ரலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ஃபா டேஷ் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் உங்களுக்கு சொல்லுவீங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னாக்க நான் அதை உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எப்படி வரும் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா இது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. சப்போஸ் ஒரு வீக் ஆசிட் மட்டும் தனியா, இந்த காமன் அயான் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வீக் ஆசிட் மட்டும் எனக்கு தனியா இருக்கு. அது இப்போ நான் வீக் ஆசிட்னு எழுதுறேன், நீங்க வீக் பேஸு கூட இதே கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். தனியா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆசிட், இப்போ ஒரு HAன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆசிடை நான் பிரிக்கிறேன். இப்போ இது ஒரு வீக் ஆசிட். இதை பிரிக்கும் போது உங்களுக்கு என்னவாகும்? H+A-. கரெக்டா? ஸோ ஒரு டைம் T=0ல கான்சென்ட்ரேஷன் இது ரெண்டும் 0வா தான் இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்மே ஆயிருக்காது. தென் டைம் T=டைம்ல C-லேருந்து C ஆல்ஃபாவா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப இங்கேயும் உங்களுக்கு C ஆல்ஃபா, இங்கேயும் C ஆல்ஃபா. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஆல்ஃபா கால்குலேட் பண்ணா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? அக்கார்டிங் டு அவர் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்ல ஆல்ஃபா = √KA/C, √KA/C. இது வந்துட்டு ஆல்ஃபா. ஓகேயா? சப்போஸ் இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரலா வீக் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையே சேர்க்கிறேன். வீக் ஆசிட் கூடவே ஒரு ஸ்ட்ராங் ஆசிடை சேர்க்கிறேன். இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே இந்த வீக் ஆசிட் கூட, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வீக் ஆசிட் பிரியுது, அதோடைய டிசோசியேஷன் நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா டியூ டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ அப்ப இதுக்குன்னு ஒரு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்ல, அதே தான். பட் ஆல்ஃபா டேஷ் = KA/Xன்னு வரும் இதோட ஃபார்முலா. இந்த ஆல்ஃபா டேஷ்ங்கிறது என்னன்னா இதுல நடக்கக்கூடிய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். சரியா? ஸோ ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா டேஷுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. இந்த ஆல்ஃபா டேஷை நீங்க எப்படி எழுதி வச்சுக்கோங்க? நியூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு போட்டு வச்சுக்கோ. ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இங்க உங்களுக்கு கீழே நோட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. வீக் ஆசிட் மட்டும் அலோன், வீக் ஆசிட் அலோன்
ஸோ அதுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ டிவைடு பை சி. வீக் ஆசிடும் ஸ்ட்ராங் ஆசிடும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். கரெக்டா? காமன் அயான் எஃபெக்ட். ஸோ இதுல ஆல்ஃபா டேஷ் ஈக்குவல் டு கேஏ டிவைடு பை எக்ஸ். ஓகேயா? தென் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது, இப்ப சப்போஸ் வீக் பேஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீக் பேஸ் அலோன். ஸோ அதுக்கு நீங்க ஆல்ஃபா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் அங்க கேஏவை இங்க கேபியா மாத்திருங்க, அவ்வளவுதான். இப்ப வீக் பேஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்றீங்கன்னா இங்கேயும் காமன் அயான் எஃபெக்ட். அப்ப ஆல்ஃபா டேஷ் ஈக்குவல் டு கேபி டிவைடு பை எக்ஸ்ன்னு வரும். கரெக்டா? இப்போ இந்த காமன் அயான்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜிசிஎல் இருக்கு, அது மாதிரி AgNO3 இருக்கு. இப்ப இதுல இப்ப ஏஜிசிஎல் எப்படி பிரிக்கலாம்? ஏஜி பிளஸ் சிஎல் மைனஸ் ஏஜி பிளஸ் NO3 மைனஸ். இதுல காமனா இருக்குல்ல ஏஜி பிளஸ் ஏஜி பிளஸ். இந்த காமனா இருக்கக்கூடிய அயான்ஸோடைய இந்த அயான்ஸ் எப்படி ரெண்டத்துலயும் ஏஜிசிஎல்ல எப்படி பிரிஞ்சு கொடுக்குது, AgNO3ல எப்படி பிரிஞ்சு கொடுக்குது. ஓகேவா? சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பண்றாங்க. ஸோ எப்பயுமே காமன் அயான் எஃபெக்ட் எங்க ஒர்க் ஆகும்? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ல. இதே ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்ல, அது மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் வீக் பேஸ்ல. ஸோ வேற எதுலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால இதை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம் எப்படி அப்படிங்கிறத. ஒரு கொஸ்டின் பாருங்க. The dissociation constant of acetic acid at a given temperature is 1.6 into 10 power minus 5 of the degree of dissociation of 0.01 m acid in the presence of 0.01 mHc அப்படின்னு கேக்குறாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப இதுல வந்துட்டு வெறும் அசிட்டிக் ஆசிடுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இதுதான் அப்படிங்கறத சொல்லியாச்சு. அப்போ ஒரு 0.01 மோலார் கான்சென்ட்ரேஷன்ல அசிட்டிக் ஆசிடையும் 0.01ல HCl ரெண்டத்தையும் கலக்கும் போது அதோடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? ஸோ அசிட்டிக் ஆசிடுங்கிறது ஒரு வீக் ஆசிட். கரெக்டா? அசிட்டிக் ஆசிடுங்கிறது என்னன்னா ஒரு ஏன்னா ஒரு வீக் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் தான் காமன் அயான் எஃபெக்ட். நான் முதலில் தப்பா சொல்லியிருந்தா மாத்திக்கோங்க. வீக் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் ஆசிடுக்கும், அது மாதிரி வீக் பேஸுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும் தான் காமன் அயான் எஃபெக்ட் இருக்கும். இது வீக் ஆசிட். HClங்கிறது இப்பதான் நம்ம பார்த்தோம் கேஸ்ட்ரிக் ஜூஸ், அது ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப இதோடைய காமன் அயான் எஃபெக்ட் அதுதான் ஆல்பா டேஷ். ஸோ ஆல்பா வேல்யூ ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 1.69 into 10 power minus 5. இது பிரச்சனை இல்லை. பட் நம்ம கிட்ட கேட்கறது ஆல்பா டேஷ் தான். ஆல்பா டேஷ் ஈக்குவல் டு KA டிவைடு பை எக்ஸ். இந்த KAங்கிறது என்ன? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.69 into 10 power minus 5. 1.69 into 10 power
-5. இதை வந்துட்டு ஆக்சுவலா கேஏன்னு வச்சுக்கோங்க, இதை கேஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எக்ஸுங்கிறது என்னன்னா கான்சென்ட்ரேஷன்ப்பா. கான்சென்ட்ரேஷன் ரெண்டுத்துக்குமே எவ்வளவு இருக்கு? 0.01 தான். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻²ன்னு எழுதலாமா? ஸோ 1.69 இன்டூ 10 இந்த 10⁻², மேல போனுச்சுன்னா 10⁻+2 போகும். அப்ப ஆன்சர் 10⁻³ Got it? Yes. நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது என்ன பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா? என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பஃபர் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு சொல்யூஷனுடைய பிஹெச் வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்டெய்னர்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஏங்கிற ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுடைய பிஹெச் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சொல்யூஷனை நான் ப்ரிசர்வ் பண்ண நினைக்கிறேன் ஒரு 1 மந்த்துக்கு, இல்ல ஒரு 1 இயருக்கு, இல்ல ஒரு 10 இயர்ஸுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நீங்க இந்த பயாலஜி லேப் எல்லாம் போனீங்க அப்படின்னாக்க நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ராகு, ஃபிஷ், இந்த மாதிரி ஒரு சில சின்ன 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 இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சொல்யூஷன், ப்ரிசர்வ்டு சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா நார்மல் பிஹெச் வேல்யூவை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சில டைம் ஒரு என்விரான்மெண்டோடைய இதை பொறுத்து, இல்ல லைட் ரியாக்ஷன்ஸ், ஏன்னா எப்படி வேணுமோ ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு மாறலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன அதுல பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஹெச் வேல்யூ 8 இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு நீங்க இந்த பஃபர் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது, பஃபர் சொல்யூஷன் என்னன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பஃபர் சொல்யூஷன்னா அது ஒரு சொல்யூஷன், அப்படி இப்போதைக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சு. அந்த பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது இந்த 8 பிஹெச், இந்த 8ங்கிற இந்த பிஹெச் வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா மாறவே மாறாது, கான்ஸ்டன்டா உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். சரியா? அது மாதிரி இந்த பஃபர் சொல்யூஷன் வந்துட்டு நம்ம ஆட் பண்றீங்க அப்படின்னா இப்ப அந்த பிஹெச் சொல்யூஷனுடைய வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னா நெவர், இட் வில் நாட் கோயிங் டு டிபெண்ட். சரியா? ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிஹெச் வேல்யூவை மாத்தாம, சேஞ்ச் பண்ணாம அது பாத்துக்குது. சரியா? ஸோ கீழே எழுதிக்கோ, the solution which resist the change in its pH when small amount of acid இல்லைனாக்க பேஸ் யூஸ் பண்ணும்போது, acid or base is added to it. சரியா? அது மாதிரி பஃபர் சொல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் வால்யூம் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த பஃபர் சொல்யூஷனை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா பிரிக்க போறோம். ஸோ இந்த பஃபர் சொல்யூஷனை 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா you have a 2 types. One is simple buffer solution, simple buffer. Another one is வந்துட்டு பாத்தீங்கன்னா mixed buffer. ஸோ இந்த மிக்ஸ்டு பஃபர்ல 2 இருக்கு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அசிடிக் பஃபர், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பேசிக் பஃபர் அப்படின்னு இருக்கு. சரியா? பட் இந்த சிம்பிள் பஃபர் இது நம்ம பெருசா ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. சிம்பிள் பஃபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் பஃபரா இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கான்செப்ட் நம்ம கம்ப்ளீட்டா ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னு ஒன்று இருக்குப்பா, சால்ட் ஹைட்ராலிசிஸ்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, அதை நம்ம இது பண்ணும்போது நம்ம இந்த இதை பத்தி பார்ப்போம். பட் இப்போ மிக்ஸ்டு பஃபரை பத்தி நம்ம தெளிவா பார்த்துருவோம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சிம்பிள் பஃபரை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு பஃபர்ல வந்துட்டு அசிடிக் பஃபர் அப்படின்னாக்க என்ன? இந்த அசிடிக் பஃபர் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு, அதாவது அசிடிக் பஃபர்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஆசிடும் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ். கான்ஜுகேட் ஆசிட்லாம் ஒரு ஷார்ட்கட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது 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 ஒரு காம்பினேஷன்ப்பா. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிடும் அண்ட் இட்ஸ் அதோட அண்ட் இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ், இதை நம்ம சொல்லலாம். இப்ப இந்த வீக் ஆசிட் கான்ஜுகேட் பேஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம்னா, இப்ப வீக் ஆசிட்னா இப்போ ஒரு கார்போனிக் ஆசிட் எடுத்துப்போம். கார்போனிக் ஆசிட் இதோட இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப கார்போனிக் ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ்னா என்ன? நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஷார்ட்கட், ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணணும், ஒரு மைனஸை போடணும். அப்ப HCO3 மைனஸா, அப்ப இது ஒரு அசிடிக் பஃபர். இது ஒரு அசிடிக் பஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஒரு வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னாக்க அசிட்டிக் தான். கரெக்டா, நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னா அசிட்டிக் ஆசிட். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வந்த ஒரு சால்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப இந்த ஆசிட்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3COONA தானே. ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கு. இந்த அசிட்டிக் ஆசிட்ல ஸ்ட்ராங் பேஸா இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது ஒரு சால்ட் தானே. ஓகேவா? ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து, ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அதுல இருந்து வந்த ஒரு சால்ட். ஸோ இது ஒரு அசிடிக் பஃபர். மூணாவது கேட்டகரி என்னன்னா ஒரு வீக் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸும் இருக்கணும். சரியா? அடுத்தது நாலாவது கேட்டகரி, ஜென்ரலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க வீக் ஆசிட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகணும்னாக்க அயனைஸ்டு ஆகணும். வீக் ஆசிட் அயனைஸ்டு அலோன் அப்படின்னு போட்டுங்க. இதுதான் வந்துட்டு அசிடிக் பஃபர்ப்பா. அசிடிக் பஃபர்னா இந்த. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பேசிக் பஃபரு. இப்ப பேசிக் பஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆக்சுவலா அசிடிக் பஃபருக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு, கீழே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ pH is equal to pKa plus log of salt by acid. Salt concentration divided by acid concentration. சால்ட் கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம். சரியா? இங்க பேசிக் பஃபரை இங்க என்னெல்லாம் சொல்லலாம்னா இதுலயும் அதே மாதிரி 4 இருக்கு. ஒண்ணு வந்துட்டு வீக் பேஸ், அதுக்கப்புறம் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் ஆசிட். இப்ப வீக் பேஸ் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அமோனியாவை சொல்லலாமா? இது ஒரு வீக் பேஸ். இதோட கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னாக்க, கான்ஜுகேட் ஆசிட்னா ஒரு ஹெச் ஆட் பண்ணணும், ஒரு ஹெச் ஆட் பண்ணி ஒரு பிளஸ் போடணும். இது ரெண்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது காம்பினேஷன் என்னன்னா ஒரு வீக் பேஸோட அண்ட் இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வீக் பேஸ்னாக்கா ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்த ஒரு சால்ட். அப்ப நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? NH4Cl சொல்லலாமா? எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, அமோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது என்னது? நம்ம இப்ப சொன்ன மாதிரி வீக் பேஸ், இதுல ஒரு ஸ்ட்ராங் ஆசிட போடுறீங்க. அப்ப வாட்டர் வெளில போயிடுமா? வாட்டர் வெளில போயிட்டா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு. இது வந்துட்டு ஒரு சால்ட், ஏன்னா இது ஒரு பேஸ், இது ஒரு ஆசிட்னா அப்ப இது சால்ட் தானே. அப்போ ஒரு சால்ட், இந்த சால்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு வீக் பேஸ்ல இருந்து வந்த ஒரு சால்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? தேர்ட் காம்பினேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு வீக் பேஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் காம்பினேஷன். ஃபோர்த் ஒன் வீக் மட்டும் தனியா அயனைஸ்ட் ஆகணும். இதோடைய ஃபார்முலா POH equal to PKB plus
log of salt divided by base. இப்போ இந்த சால்ட்டுக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா கான்ஜுகேட் ஆசிட கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின் திங் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான். சரியா? ஓகேப்பா. ஸோ நான் உங்களுக்கு அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர் எல்லாம் வந்துட்டு தனியாவே நான் போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? தனியா உங்களுக்கு அது ஒரு லிஸ்ட் எல்லாமே இருக்கு. அந்த லிஸ்டே நான் உங்களுக்கு தனியா போட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். அதையுமே தனியா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீ ஒரு சில இது மட்டும் நான் கொடுக்குறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த pH of blood circulating in a human body is maintained around 7.4 by the action of the buffer system அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அசிட்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் சோடியம் அசிட்டேட், இது ஒரு சால்ட். இந்த மெட்டலும் ஆசிடும் வந்துட்டாலே அது ஒரு சால்ட் தான். அடுத்தது அமோனியம் குளோரைடு, அமோனியா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி H2PO4 2-. ஆப்ஷன் டி H2CO3 HCO3-. பஃபர் சொல்யூஷனாலே 2 இருக்கணும். இங்க சி இது வரவே. ஸோ அப்போ கொஸ்டினை பார்ப்போம். த pH in the human body 7.4. நம்ம pH வந்துட்டு நம்மளுடைய பாடியில 7. அப்போ 7.4 இருக்குன்னா சொல்யூஷன் நம்ம பாடியில கொடுத்தோம்னா அது கரெக்டான pH அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அப்ப 7.4 அப்படிங்கிறது நம்ம என்ன இது பண்ணணும்னா ஒரு வீக் ஆசிட், நம்ம ஸ்ட்ராங் பேஸா கொடுக்க கூடாது. ரொம்ப ஒரு வீக் ஆசிட், அது மாதிரி அதோட கான்ஜுகேட் பேஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது வீக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வந்த. ஓகேவா? ஆனா இது ஆக்சுவலா பஃபர் சொல்யூஷன் தான். ஆனா நீங்க இதை கொடுக்க கூடாது. ஏன்னா அப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய pH லெவல் 7.4 இருந்து அது உங்களுக்கு என்ன ஆயிடும், ரொம்ப கம்மி ஆயிடும். சரியா? அதாவது இப்ப நம்ம ஒண்ணு ஆட் மெயின்டைன் பண்றது கரெக்டான லெவல நீங்க ஆட் பண்ணணும். சரியா? சர்க்குலேட் பண்றது ரொம்ப
போட்டீங்க அப்படின்னா பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மி ஆயிடுது. அது அமோனியம் குளோரைடு அமோனியாங்கிறது ரொம்ப இதுவும் ரொம்ப காஞ்சி. ஸோ அப்போ இதுதான் நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ ஏஷியன்ஸ் அப்படி இருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்க தெளிவா ஸோ பஃபர் சொல்லி உங்களுக்கு அந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம்ல, அந்த ஃபார்முலா தான் நீங்க பிஹெச். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. the pH of the solution 50 ml each of 0.10 m sodium acetate and 0.01 m acetic acid. அப்ப இதுல இருந்து தெரியுது இது ஒரு அசிடிக் பஃபர் அப்படின்னு. சரியா? அப்ப அசிடிக் பஃபரோடைய பிஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லி கேக்குறாங்கப்பா. ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா pKa plus log of salt concentration divided by acid concentration. ஸோ pKa எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. pKa வந்துட்டு உங்களுக்கு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. pKa 0.57 4.57. சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னாக்க சால்ட் எவ்வளவு சால்ட் ஓகேவா? சால்ட்டோடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.10 டிவைட் பை ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் 0.01. ஸோ இந்த மேலையும் கீழையும் நீங்க ஒரு சில சட்டினா அப்படின்னா யுவர் ப்ராடக்ட் 4.57 இன்டூ உங்களுக்கு இதெல்லாம் நீங்க log 10 கிட்ட ஆன்சர் வரும். 10ஓட வேல்யூ உங்களுக்கு 1. ஸோ 5.57 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலி உங்களுக்கு என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, புக் பேக்ல இருக்கிறது. The ionization constant of dimethylamine is 5.4 into 10 power minus 4. Then calculate the alpha in its 0.02 m solution. What percentage of dimethylamine is ionized if the solution is so 0.1 m in sodium hydroxide. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலா டைமெத்தில் அமீன், இந்த அமீன் அப்படின்னு வந்துட்டாலே அது பேஸ் தான்ப்பா. ஏன்னா அமீன் அப்படின்னு வந்துட்டாலே அது பேஸ் தான். ஸோ கேபி வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா டைமெத்தில் அமீனோடது 5.4 into 10 power minus 4 சரியா? இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட ஆல்பா வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணணும்னா ரூட் ஆஃப்
kb divided by c. So root of kb value 5.4 into 10 power minus 4. Concentration எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.02. 0.02. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2 into 10 power minus 2 அப்படின்னு எழுதலாமா 10 power எழுதிக்கலாம். ஸோ இது 7 into ஸோ இதுக்கும் நம்ம ரூட் எடுத்தீங்கன்னா 1 பண்ணி கொடுக்கறது 1.2 10 power minus 1. ஸோ 164ன்னு கிடைக்கும். சரியா? இது உங்களுக்கு இது வந்து எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க. இப்ப டைமெத்தில் அமீன சோடியம், அப்ப அது ஒரு காமன் அயன் எஃபெக்ட் மாதிரி தானே. ஏன்னா டைமெத்தில் அமீன் ஒரு ஸ்ட்ராங் பேஸ். தென் ஏன்னா டைமெத்தில் அமீன்கிறது ஸ்ட்ராங் பேஸ் இல்ல, சாரி, டைமெத்தில் அமீன்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஸோ ரெண்டு எஃபெக்ட்னா ஆல்பா டேஷ் கால்குலேட் பண்ணும். ஆல்பா டேஷ் பை எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஆல்பான்னு கொடுத்துடலாம். ஸோ கேபி அதே 5.4 into 10 power minus 4 தான் பிடிச்சிருக்கோம். ஆல்பா வேல்யூ வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, 0.1னே கொடுத்தாச்சு. ஸோ அப்போ அதை நம்ம 10 power minus, ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5.4 into 10 power minus 3. திஸ் இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படிதான் பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்த நம்ம மேக்சிமம் கொண்டு முடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச் கால்குலேஷன்ஸ்ல பஃபர் சொல்யூஷன்ஸ் ஸோ பண்ணி எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சால்ட் ஹைட்ராலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் பார்க்கணும். நெக்ஸ்ட் அடுத்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு ஒரு டாபிக் இருக்கு, அது நெக்ஸ்ட் லீச்சார்ட்லியர் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா? ஸோ இது 2 to 3 கிளாஸஸ்ல நம்ம ஈக்லிபிரியம் இது வரைக்கும் பார்த்ததை எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே.